வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்காதீர்கள் எனவும் கடிதம். எந்த மொழியையும் திணிக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என தர்மேந்திர பிரதான் உறுதி. தாய்மொழியில் தரமான கல்வி பெறுவதை தேசிய கல்விக் கொள்கை உறுதி செய்வதாகவும் திட்டவட்டம். PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த மறுப்பதால் தமிழ்நாடு 5000 கோடியை இழப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாவிட்டால் தமிழகத்திற்கு கல்வி நிதி கிடையாது என மறைமுகமாக எச்சரிக்கை. இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் என்ன அரசியல் உள்ளது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் மத்திய பாஜக அரசுதான் அரசியல் செய்கிறது என விமர்சனம். தமிழ்நாடு எப்போதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிரானது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். மொழி போரில் பல உயிர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு என்றும் பேட்டி. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழி போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமை. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு திமுக மாணவர் அணி கண்டனம். தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கல்வி நிதி தர மறுத்து ஹிந்தியை திணிக்கும் முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் February 25 ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். உலகெங்கும் பரவட்டும் நம் உயிர்தனி செம்மொழி என எக்ஸ் தளத்தில் பதிவு. எம்மொழியை நம்மீது எவர் திணிக்க துணிந்தாலும் அதனை பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. உலக தாய்மொழி நாளான இன்று நம் தாய் நிகர் தமிழ் மொழியை போற்றி வணங்குவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. February 28 சென்னை வரும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கருப்பு கொடியுடன் முற்றுகையிடுவோம் என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்காலத்தை சிதைக்கும் வகையில் பேசுவதாக தர்மேந்திர பிரதானுக்கு கடும் கண்டனம். கடலூர் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விழுப்புரம் மாவட்ட எல்லையான திண்டிவனத்தில் திமுக சார்பில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். கெட் அவுட் ஸ்டாலின் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை புறநகர் பகுதிகளில் கெட் அவுட் மோடி வாசகங்கள் பொருந்திய சுவரொட்டிகளை ஒட்டிய திமுகவினரால் பரபரப்பு. பிரதமர் மோடி ஓடுவது போல் கார்ட்டூன் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை. சென்னை கொட்டிவாக்கம் YMCA மைதானத்தில் February 28 திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பு.
துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் தென்னிந்திய நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் பெப்சி சங்கத்தினர் சந்திப்பு. திரைத்துறை தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட பையனூரில் 100 ஏக்கர் நிலம் மீண்டும் ஒதுக்கீடு செய்ததற்கு நேரில் சென்று நன்றி. எங்களது கோரிக்கையை ஏற்று மறுபடியும் எங்களுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு அரசு ஆணை மூலம் வழங்கிய தமிழக முதல்வர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் துணை முதல்வர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். தென்னிந்திய திரைப்பட தொழில்துறையினர் கோரிக்கையை ஏற்று பையனூரில் 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு. தற்போதைய நிலையில் அதன் மதிப்பு 150 கோடி ரூபாய் என உதயநிதி பேட்டி. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் குத்தகைக்கு வழங்கிய அந்த 90 ஏக்கர் இடத்தின் இன்றைய மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இருக்கும். ஆனாலும் அதே இடத்தை திரைத்துறையினுடைய நலன் கருதி மீண்டும் அவர்களிடமே குத்தகைக்கு விடுகின்ற வண்ணம் புதுப்பிக்கப்பட்ட அந்த ஜியோ. இந்திய சினிமாவிற்கு ஒரு நீண்ட எதிர்கால திட்டம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை சினிமா துறைக்குள் கொண்டு வர வேண்டும். AI தொழில்நுட்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நடிகர் கமல்ஹாசன் தனியார் நிகழ்ச்சியில் பேச்சு. எங்களை ஹிந்தியில் பேச சொல்லி கட்டாயப்படுத்துவது ஆபத்தான விளையாட்டு, அது எங்களிடம் செல்லாது என பிரகாஷ் ராஜ் காட்டம். உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், அதனால் பேசுகிறீர்கள் என்றும் விளாசல். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே ஆசிரியர்கள் கை குழந்தைகளுடன் போராட்டம். தேர்வில் தேர்ச்சி பெற்று 8 மாதங்களாகியும் பணி நியமன ஆணை வழங்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கம். தொழிலாளர்கள் பணியிடை நீக்கத்தை கண்டித்து தீவிரமடையும் சாம்சங் ஊழியர்களின் போராட்டம். காஞ்சிபுரம் வெள்ளகேட் அருகே 400க்கும் மேற்பட்டோர் ஆலை நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கம். ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பள்ளி ஆசிரியை காரில் கடத்தி பாலியல் தொல்லை. செல்போன் கடை உரிமையாளர் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரிக்கு அரிவாளுடன் சென்ற மாணவர் கைது. சக மாணவர்களுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அரிவாளை எடுத்து சென்றதாக தகவல். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 3 ரவுடிகள் கைது. பொதுமக்களை பயங்கர ஆயுதங்கள் கொண்டு அச்சுறுத்தியது, வீடுகளை சேதப்படுத்தியது உள்ளிட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை. சென்னை வியாசர்பாடியில் 58 சவரன் நகை கொள்ளை போன சம்பவத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கைது. சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே தங்கியிருந்து 2 நாட்கள் நோட்டமிட்டு நகைகளை திருடி சென்றது அம்பலம். குமாரபாளையம் அருகே தனியார் வாகன ஓட்டுநர் பாதை பிரச்சினை காரணமாக அடித்து கொலை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கொடைக்கானல் வேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மீண்டும் அனுமதி. 2 நாட்களாக பராமரிப்பு காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அனுமதி அளித்தது வனத்துறை. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதை வழியாக டீசல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து.
இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென குறுக்கே புகுந்ததால் ஏற்பட்ட விபரீதம். புதுச்சேரி நகர பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். முன் அறிவிப்பின்றி நகராட்சி ஊழியர்கள் கடைகளை இடித்து பொருட்களை சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. கும்பமேளாவுக்கு செல்வதற்காக பீகார் மாநிலம் ஷாஸ்ராம் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் அங்கும் இங்கும் ஓடி ரயிலில் ஏற முண்டியடிப்பு. ரயிலில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம், கண்டுகொள்ளாத ரயில்வே போலீஸ். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளித்த குடியிருப்பு பகுதிகள். சென்னையில் ஆபர தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 64,200க்கு விற்பனை. 1 கிராம் 8,025க்கு விற்பனையாகிறது. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்பதால் இந்திய பங்குச்சந்தையில் நீடிக்கும் இறங்கு முகம். நடப்பாண்டில் மட்டும் 1,20,812 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்றுள்ளதாக தகவல்.